எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நான் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கணும். நான் எப்போவுமே எல்லாத்த விட பிரமாதமாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி வெரி ஸ்பெஷல். எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஒரு நினைப்பு இருக்குது. ஸோ யாருக்குமே நான் ஆர்டினரியாக இருக்கணுங்கிற ஆசையே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். when you want to become extraordinary, you lose your identity. நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிடுறீங்க. நீங்கள் எப்போ ரொம்ப ஆர்டினரியாக இருக்கீங்களோ இப்போ தான் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஆகிறீங்க. இது அப்படியே உல்டாவாக இருக்குது. உலகத்தில் ஒருத்தன் வந்து நான் எக்ஸ்ட்ராடினரி ஆகணும் அப்படின்னா இது வந்து ஈகோ ஸ்பின்ல இருக்கான்னு அர்த்தம். இது வந்து அகங்காரத்து நிலை. இப்போ வந்து எல்லாரும் மாதிரி நான் இருக்கக்கூடாது, நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் காமிச்சுக்கணும்னு பார்க்குறான். இதுக்கு பேர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு அகங்காரத்து நிலைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் மாதிரி நான் இருந்துட்டால் 10 ஆகிடுவேனே, அப்படி இருக்கக்கூடாது, நான் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி நீ வந்து ஸ்பெஷல் தான். யூ டோன்ட் ஹாவ் டு பிகம் ஸ்பெஷல் அகெயின்.